யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாரும் தூக்கி கொஞ்சுவாங்க அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்புறம் சரின்னு பார்த்தா ஒரு 2 மாதத்துலேயே பாப்பாவுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு. அதில் ஒரு 5 நாள் ஐசியில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாள். அப்புறமா வெளியில் வந்து 5 மாதத்துக்கு அப்புறம் அவள் நல்ல பால் கட்சி, அவள் நல்ல நார்மல் பேபி மாதிரி தான். ஆனால் என்ன 6ஆம் மாதம் குப்பை விழுனா அது உழுகாதனால எனக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு, பாப்பா என்ன வேறு மாதிரி இருக்கால, தலைவர் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம சொன்னாங்க ராயல் ஹாஸ்பிட்டல் போகணுன்ட்டு. சரின்ட்டு அங்கே வந்தோம். அங்கே வந்து ஒரு 2 லட்சம் பக்கமே செலவாயிடுச்சு. எல்லா செலவும் பார்த்தோம். இப்போ டாக்டர் மாதிரி ரிசல்ட் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒன்றும் இப்போ எங்கேயும் போயிடாதீங்க, எதுக்கும் போக ஃபிசியோதெரப்பி மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட சரின்ட்டு அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலான்னு வந்தப்போ சென்னை மாதிரி ஈரோட்டில் வந்து இங்கே நமக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது, நம்ம எல்லாம் இருந்து பழகிட்டாங்களா, பக்கத்தில் இருக்கவங்க அக்கம் பக்கம் சொந்த பந்தம்லாம் எல்லாம் இதையே தான் பேசுவாங்க. பிள்ளைய வந்து பேசி குறையாவே வந்து பேசி கிடப்பாங்க. அதனால் இந்த ஊர்கிட்ட நம்ம வெளியில் போயிடலாம்னு சொல்லிட்டு சென்னை வந்தோம். வந்து பாப்பாக்காக அவர் ஆட்டோ ஓட்டினார். இங்கேயும் போய் ஆட்டோவில் எடுத்துக்கிட்டு போகணுமே வரணுமே பிள்ளைய அப்படிங்கிறக்காக ஆட்டோ ஓட்டவே கற்றுக்கிட்டாரு. எங்கள் அண்ணன் ஆட்டோ தான் ஓட்டுறாரு, அண்ணன் தான் கற்றுக் கொடுத்தாரு. ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருந்து அப்புறம் பாப்பாவை அங்கே ஸ்கூலுக்கெல்லாம் சேர்த்துனோம். சேர்த்து ஃபிசியோதெரப்பிலாம் தந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான், கவர்மெண்ட் எஸ்ஆர்லேருந்து சேர்ந்தோம். அங்கே தான் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க பண்ணாங்க. ஆனால் அந்த தூக்கிட்டு போகிறது வர்றது பண்ணுறது எல்லாம் ரொம்ப, அது யாருமே இப்போ பக்கத்தில் ஒரு சொந்தமும் வரல எங்களுக்கு. வரவே எங்கள் மாமியார் வீட்டிலும் சரி எங்கள் அம்மா வீட்டிலும் சரி யாருமே வரல, எல்லாம் நாங்களே தான் பார்த்துக்கிட்டோம். அப்புறமா திடீர்னு எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் உடம்பு சரி, லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டு முடிச்சு மறுபடியும் ஸ்கூலுக்கு போகலான்ங்கிறப்ப எங்கள் வீட்டுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. உடம்பு முடியாமல் போனதுலேருந்து அப்புறம் அவரும் தூக்கிட்டு இனிமேல் என்னாலும் தூக்கிட்டு வர முடியாது, இனிமேல் பிள்ளைய நம்ம வீட்டில் தான் வச்சு பார்த்துக்கணும், பார்க்கலாம், ஃபிசியோதெரப்பி வீட்டில் வந்து செய்ய முடிந்தால் செய்வோம், இல்லைன்னா நம்மளே எல்லாம் மறுத்துக்கலாம்னு விட்டுட்டார்.